Welcome back to Super Houseful Matinee Special. சார் இந்த படத்தோட காஸ்டிங் பார்த்தீங்கன்னா அதான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 7 நேஷ்னல் அவார்ட் வின்னிங் ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து சித்தார்த் அண்ட் பிருத்வி வந்து லீட் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து சித்தார்த் பிருத்வி வந்து ஜெல் ஆவாங்களா அப்படின்ட்டுலாம் ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ அவங்கள எப்படி சார் ஹேண்டில் பண்ணீங்க? பிருத்வி தான் ஒரு வில்லனிஸ்டிக் கேரக்டர் பண்ணணும், சித்தார்த் தான் வந்து ஹீரோ பண்ணணும், நீங்கள் முன்னாடியே டிசைட் பண்ணதா? முதல்ல வந்து என்னென்னா வந்து பிருத்விராஜ் வந்து வில்லன் கிடையாது. அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பிருத்விராஜ் செய்கிறது சரி. ஸோ இந்த படம் வந்து வில்லன் பற்றி பேசல, 2 ஹீரோக்கள் பற்றி, 2 காவிய தலைவன்கள் பற்றி பேசுகிற படம் தான் வந்து இது. எனக்கு வந்து தமிழ் நாடகத்தில் வந்து ஒரு பெரிய கல்ச்சர் இருக்குது. என்னென்னா வந்து நடிப்பில், நாடகத்தில், சினிமாவில் ஒரு பெரிய கல்ச்சர் இருக்குது. எம்ஜிஆர் சிவாஜி, ரஜினி கமல், அப்புறம் வந்து கார்த்திக் பிரபு, இன்றைக்கி வந்து விஜய் அஜித், 2 பேருடைய நடிப்பையும் கொண்டாடுகிற ஒரு பெரிய மக்கள் கூட்டம் இருக்குது. 2 பேருக்கு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குது. ரெண்டாவது யாராவது ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் மீட் பண்ணால் முதல் கேட்குற கேள்வியை வந்து நீங்கள் வந்து எம்ஜிஆர் ரசிகரா இல்லை சிவாஜி ரசிகரா, ரஜினியா கமலா, நீங்கள் யார் ரசிகர்? நான் ரஜினி சார். அதான் இப்படி ஒரு டிபேட் வந்து எங்கே ஃபஸ்ட் டைம் பார்த்தாலும் இப்படி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த படம் வந்து அந்த டிபேட் பற்றி பேசுது. ஸோ அப்போது 2 அழகான ஹேண்ட்ஸமான ஹீரோஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்போது வந்து ரெண்டாவது 2 பேருக்குமே சேஞ்ச் இருக்குது. ஒரு பாய்வுட்டில் இருந்து ஒரு மேன். ஸோ அப்போது 2 பேரும் அழகாக இருக்கணும், ஹேண்ட்ஸமாக இருக்கணும், பியூட்டிஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு வந்து சித்தார்த்த கதை சொல்லி ஓகே வாங்கிட்டேன். ஸோ சித்தார்த்துக்கு இணையாக இன்னொரு அழகான ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு, அதான் பிருத்விராஜ். பிருத்விராஜ் இஸ் பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட் ஆல்சோ. ரெண்டாவது மலையாளத்தில் அவர் வந்து ஆல்மோஸ்ட் சூப்பர் ஸ்டார், பெரிய ஹீரோ. இங்கே வந்து சூர்யாவுக்கு என்ன மார்க்கெட் இருக்கோ அந்த அளவுக்கு அங்கே மார்க்கெட் இருக்குது. ஸோ 2 பேர் நடித்தா நல்லாயிருக்கும்னு நினச்சேன். எனக்கு வந்து ஃப்ரேமில் வந்து ஒரு பக்கம் எம்ஜிஆர், ஒரு பக்கம் சிவாஜி, அவங்க யூத்தில் இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் இந்த கதை. ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம், சத்தமா ஹலோ சொல்லுங்களேன். ஹலோ பாலன் சார். என்ன பாலன், நிறைய பேசுறீங்க பாலன் எங்களை பத்தி. ஐயோ, உங்களை பத்தி தான் சார் பேசணும். எல்லாத்துலயும் உங்களை தான் சொல்றாங்க, கொண்டாடுறாங்க. ரொம்ப நன்றி சார். நான் வந்து எல்லாரும் பேசிருக்கேன். ஐயோ, நான் என்னங்க, நானும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் நானும் பாலன் சாரும் 2 வருஷமா பேசி இந்த படம் ரிலீஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப நல்ல செய்தினா ரிலீஸ்க்கு அப்புறமும் பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறது ஒரு பெரிய நல்ல விஷயம். ஸோ எங்க 2 பேருக்கும் ஒரு சைல்ட் பர்த் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நாங்க. ஓகே சார், நீங்க வந்து நிறைய மீட்டிங்ல சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி இது வந்து ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹவுஸ் இட் ரிலீஸ்க்கு அப்புறமா வந்து ரிவ்யூஸ்லாம் சூப்பராக வந்திருக்கு. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? இல்லை, ஜென்ரலாக ஒரு படத்தில் வந்து ஒரு படைப்பாளின்னு ஒருத்தர் இருந்தாலே அந்த படத்தில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டே எதுக்காக ஒத்துக்கிறீங்கிற ஒரு காரணம் இருக்கும் பார்த்தீங்களா. ஒரு படைப்பாளியை நம்பி அவருக்கு ஒரு விஷன் இருக்கு, அவர் ஒரு கிரியேட்டர்னு நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா சொல்ற விஷயம்னா இந்த 2.5 வருஷம் வசந்த பாலன் சாரோட டிராவல் பண்ணது. இன்னைக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவர் என் வீட்டில் உட்காந்து கதை சொல்லும் போது என்ன நினைச்சேனோ அதை விட மிக பிரம்மாண்டமா, அதை விட மிக சிறப்பா அவர் எனக்கு ஒரு கிஃப்டா கொடுத்துருக்காரு. என் கரியருக்கும் என்னோட திரை பயணத்துக்கு ஒரு கிஃப்டா எனக்கு கொடுத்துருக்காரு. அதை நான் லைஃப்ல மறக்கவே மாட்டேன். நான் 23 படம் பண்ணியிருக்கேன், 12 வருஷமா நடிச்சிட்டு இருக்கேன், பல மொழியில நடிச்சிருக்கேன். ஆனா எனக்கு இந்த படத்துக்கு கிடைச்ச மரியாதை, இந்த 48 மணி நேரத்துல கிடைச்ச மரியாதை எனக்கு திரும்ப வருமாங்கிறதே பெரிய சந்தேகம். அந்த அளவுக்கு எனக்கு கொடுத்துருக்காரு அவர் ஒரு படத்தை. சூப்பர் சார். நீங்க வந்து இந்த ஃபிலிம் வந்து க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? நீங்க வந்து பாலிவுட்லயும் வந்து நடிச்சிருக்கீங்க. யூஸ்வலா வந்து நம்ம தமிழ்ல நடிச்சுட்டு பாலிவுட் போகும்போது வந்து அதுதான் பெருசா பேசுவாங்க. பட் நீங்க வந்து இந்த ஃபிலிம் வந்து இந்த பர்டிகுலர் ஃபிலிம் வந்து க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ வாட் இஸ் த ரீசன் ஃபார் தட்? இது பாருங்க, மொழிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு சில படங்கள் தான் நீங்க பண்ற காலத்தையும் தாண்டி நீங்க போனதுக்கு அப்புறமும் பேசப்படுற படங்கள் சிலர் தான் நீங்க பண்ணுவீங்க உங்க கரியர்ல. இது வந்து மொழியை தாண்டி இந்திய சினிமாவுக்கு கிடைச்ச அந்த மாதிரி ஒரு படம்னு எல்லாரும் சொல்றாங்க, விமர்சனங்களா இருக்கட்டும், ஆடியன்ஸா இருக்கட்டும். இந்த காவிய தலைவனுங்கிறது இட்ஸ் பிகர், எங்களோட பெருசுங்க. இது வந்து க்ளோஸ் டு மை ஹார்ட்ங்கிறது ரொம்ப சின்ன வார்த்தை. இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கூட பேசக்கூடிய ஒரு படமா இருக்கும்னு எல்லாரும் சொல்றாங்க. அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் வசந்த பாலனோட பிலீஃப், அவரோட பேஷன் ஃபார் சினிமா, அவர் எதுவுமே லைஃப்ல ஈஸியான விஷயமே பண்ண மாட்டாருங்க. அது ஒரு பக்கத்து கடையில போய் ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு ஒரு மலை மேல உச்சி மலையில போய் ஏறி போய் சஞ்சீவனி ஔஷதத்தை எடுத்து வரதுக்கு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா. அவர் எல்லாத்துக்கும் அவர் மலை ஏறதான் விரும்புவார். பிகாஸ் அதுலதான் ஒரு அடுத்து நம்ம வந்து சினிமாவை வந்து முன்னுக்கு எடுத்துட்டு போறதா இருக்கட்டும், நம்ம கூட இருக்கிறவங்களை இன்னும் கொஞ்சம் அவங்க இன்னும் தீனி போட்டு அவங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல சினிமாவை காட்டுறதுங்கிறது அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு நிஜமாவே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப்ங்க. வேதிகாக்கு வந்து யார் பேசுறதுனே தெரியல.
ஒரு ஹாய் சொல்லிடுங்க சார். வடிவாம்பா, நான் காளியப்பா பாகவதர் பேசுறேன். Hello, hi. Oh my god. இந்த அளவு கன்ஃபியூஷன். Why are you sounding so different? No, on the phone I sound different. அதுக்கான நான் phoneல நடிக்கிறது இல்ல, நேர்ல நடிப்பேன். So congratulations. Biggest surprise. Everybody's talking about your performance. Everybody is saying amazing things about you in the film. Thank you. You're Coming going to win from you all the means awards a lot. next year for actress, for best actress. Congratulations. Thank you so much. It was lovely working with you. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சித்தார்த் கூட work பண்றது. You know, Very good. it's a fantastic actor. இது In வந்து- fact, after the show, I just had tears in my eyes and I didn't know how to express. You know, எப்படி express பண்ணனும்னு தெரியாது. And you know how I expressed. You deserve all the, you know, fame and acclaim that you're getting for this film. I think மக்கள், the people who are watching this show, அவங்க எல்லாரும் கடுப்புல இருப்பாங்க. இவங்க தான் 2 வருஷமா சேர்ந்து டிராவல் பண்ணிருக்காங்க. ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. எங்க கிட்ட பேசுங்கன்னு கொஞ்சம் ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாலன் சார், எப்படி இருக்கு பாலன் சார் ஃபீட்பேக்? நியூ அந்த சேனல்ல ஆடியன்ஸ், நியூஸ் சேனல் ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்க? நல்லா இருக்கு சார், பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஐ திங்க் வந்து இவ்வளோ சீரியஸான ஒரு கிளாசிக்கான ஒரு படத்தை வந்து மக்கள் வந்து அவ்வளோ சீரியஸாக அழகாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்களை கூட நோட் பண்ணி சொல்கிறாங்கிறப்ப ஐ திங்க் பெரிய சந்தோஷம் தான். இன்னொரு விஷயம் சார், நான் வந்து தியேட்டரா ஃபோன் பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கேன், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கேன். நிறைய தாய்மார்கள், நிறைய பொண்ணுங்க இந்த படத்தை பார்த்து நிறைய அழறாங்க. அதுவும் சாதாரண ஒரு அந்த அழுகையில ஒரு அழகு இருக்கு. அவங்க வந்து ஒரு ரொம்ப ஹார்ட் டச் ஃபீலிங்ல ஒரு அழுகையை காமிக்கிறாங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயம் பாலன் சார். ஏன்னா நீங்க சீரியஸ் சொல்றீங்க, பட் நிறைய பேர் வந்து இந்த படம் வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் ஃபேமிலி ஃபிலிம், எல்லாருக்கும் இதுல பாக்குறதுக்கு என்னமோ இருக்கு, நமக்கு நடக்கிற கதை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. அதுலயும் தாய் குலத்தை வந்து ரொம்ப அழ வச்சிட்டீங்க இந்த படத்துல. அது சித்தார்த்த சாவடிச்சு பொண்ணுங்களை ரொம்ப அழ வச்சிட்டீங்க சார். இங்க எல்லாருக்கும் நிறைய ஸ்கோப், எல்லா எக்கச்சக்க வேஷம் போடுற ஒரு வாய்ப்பு ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. பிளஸ் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி ஒரு இயக்குனர் திரும்ப கொடுப்பாங்களான்னு ஒரு பயங்கர சந்தேகத்துல இருக்கு. பட் இது கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். தேங்க்யூ ஸோ மச். உங்க ஆடியன்ஸ் எல்லாரும் இது வரைக்கும் அவங்க எங்க காவியத்திலன் படத்தை பார்க்கலன்னா தயவு செஞ்சு தியேட்டர்ல போய் குடும்பத்தோட பார்க்க சொல்லுங்க. அதுக்காக நாங்க 2 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கோம், இன்னைக்கு இவ்வளவு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் தான் காரணம். இன்னும் அவங்க எங்க படத்தை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்பிட்டு இருக்கோம். கண்டிப்பா. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்ங்க. தேங்க்யூ. பாய் பாய். பாய் சார். பாய் வேதிகா. சார், இந்த படத்தில் வந்து கருண மோட்சம் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ வந்து கர்ணன் வந்து செத்துட்டதுக்கப்புறமா கதை முடிஞ்சுது. பட் சித்தார்த்துக்கு வந்து நீங்கள் இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சம்திங், ஒரு க்ளோ ஆட் பண்ணி ஒரு விஷயத்தை கொண்டு போயிருக்கீங்க. அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக வந்து என்னென்னா, ட்ராமாங்கிறது வந்து எழுதுனது அப்படியே பேசுகிறது கிடையாது. ட்ராமா அந்த ஸ்பாட்டில் ஒரு நடிகன் வந்து என்ன உணர்ச்சி அடைகிறானோ அந்த உணர்ச்சியை கொட்டுறது தான் ட்ராமாங்கிறது. அப்படி நடிகர்களை நம்ம எப்படி சொல்கிறோம்னா கிரியேட்டிவ் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்னா என்ன ஸ்கிரிப்டில் எழுதியிருக்கோ அதை தாண்டி அந்த நேரத்தில் அவங்க அடையிற உணர்ச்சியை வந்து அவங்க வந்து அந்த மேடையில் நடித்து காமிக்கிறது. அப்படிப்பட்ட நிறைய மாபெரும் மேதைகள் வந்து நம்ம நாடகத்தில் இருந்திருக்காங்க. கிட்டப்பாலேருந்து எல்லாருமே அந்த சூழ்நிலையில் என்ன நடக்கணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி பேசுகிறது, அட்ஜஸ்ட் பண்ணி பாடுறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்மளுடைய பீரியடில் நடந்திருக்கு. ஸோ அதை தான் இதை பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா வந்து கர்ணன் செத்தோன்னேவே வந்து அந்த மொத்த போர்னுடைய உக்கிரம் தெரிஞ்சிருச்சு. ஸோ அது வந்து அர்ஜுனன் ஃபீல் பண்ணால் எப்படி இருக்கும், போதுண்ட போர், சொந்த அண்ணனே நான் கொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கிற இந்த போரை ஏன் நிகழ்த்தணும் நான் அப்படின்னு ஒருத்தன் பெயின்ஃபுல்லாக பாடினா எப்படி இருக்கும், அர்ஜுனன் பாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா வந்து பயம் இருந்ததா, ஆடியன்ஸ் இதை அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு ஒரு பயம் இருந்துச்சு. எக்ஸ்பெரிமெண்டலாக ஒன்று நீங்கள் செய்கிறப்ப வந்து அந்த பயம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது, கான்ஃபிடென்ட் லெவல் தான் இருக்கணும். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து இவ்வளோ சீரியஸான ஒரு அட்டெம்ப்ட் நம்ம நடக்கலை. இது அட்டெம்ப்ட் பண்ணுறப்ப வந்து ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நம்பணும். அந்தளவுக்கு நான் ரஹ்மான் சார் சொன்னேன், இந்த சாங்கில் வந்து ஆடியன்ஸ் உட்காரணும், உட்கார்ந்து கவனிக்கணும், கண் கலங்கணும், அந்தளவுக்கு கொண்டு வரணும். ஏற்கனவே கர்ணன் படத்தில் ஒரு சாங் இருக்கும், உள்ளத்தில் நல்ல, அந்த சாங் எப்போ போட்டாலும் கண் கலங்கிடும். அதுக்கு இணையாக ஒரு பாட்டு வேணும், போரோட வழியை சொல்லணும். இன்றைக்கி வந்து ஆப்கானிஸ்தானில் பல இடங்களில் போர் நடந்துட்டு, போரை நிப்பாட்டணுங்கிற நம்மளுடைய குரல் இருக்குல்ல, அதுவும் சேர்ந்து அதில் ஒலிக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஐ திங்க் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பா விஜய் எழுதியிருக்காரு, முகேஷ் வந்து ரொம்ப அற்புதமாக பாடியிருக்காரு. ரஹ்மான் சார் வந்து இன்றைக்கி ஆடியன்ஸை உட்கார வைக்கிறதுக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மியூசிக் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பா விஜய்க்கு இந்த படத்தில் இந்த பாட்டுக்காக நேஷனல் அவார்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ரஹ்மான் சாருக்கும் எல்லாத்துக்கும் நான் நினைக்கிறேன். அவ்வளோ சென்சிபிளான, அவ்வளோ ஹார்ட் ஒர்க்ஸாக இருந்தது. ஸோ ஐ திங்க் நிறைய பேருக்கு வந்து சித்தார்த்துக்காகட்டும்,
சித்தார்த்தோட பியூட்டிஃபுல் இந்த வருஷத்தில் வந்து அந்த பெஸ்ட் படமாக இந்த படத்தை சொல்கிறாங்க. பெஸ்ட்டு பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ நிறைய விஷயங்களுக்காக இந்த படம் வந்து நிறைய கிரெடிட்ஸ் அக்லாட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு செம்ம வைப்ரேஷன் க்ரியேட் பண்ணிச்சு இந்த பாட்டு. சார் சித்தார்த் சார் வந்து நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காங்க டான்ஸ்னாலே எனக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு கிளாசிக்கல், அது எஸ்பெஷலி இந்த சாங் ஒரு கிளாசிக்கல் டச் இருக்கும். இது யார் கொரியோகிராஃப் பண்ணாங்க? சின்னி பிரகாஷ் மாஸ்டர் கொரியோகிராஃப் பண்ணாங்க. இந்த சாங்கில் நான் வந்து பிருத்திவிராஜுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என்ன பிரச்சனைனா கர்ணன் இறந்த பிறகு இந்த பாட்டு வருது. 4 நாள் வந்து அந்த பிளட்டை போட்டு படுத்து கிடப்பார். ஸோ சித்தார்த் ஆடிக்கிட்டே இருப்பார். ஒரு கோ ஆக்டர், இஸ் அ ஹீரோ. ஸோ வந்து நான் ஏன் படுத்துருக்கணும், என் ஷார்ட் எடுத்துகிட்டு போயிருங்க, டூப் போட்டுக்கோங்க, என்ன வேணால் சொல்லியிருக்கலாம். இந்த 4 நாள் சாங் எடுக்கிறப்ப டெய்லி பிளட்டை போட்டு வந்து படுத்து பார்ப்பல. ஸோ ஒரு பிருத்திவிராஜ் மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் இந்த மாதிரி செஞ்சது வந்து பெரிய விஷயம். என் சாங்கில் பார்த்தீங்கன்னா மொத்தமும் அது வந்து தெரியும். சின்னி பிரகாஷ் மாஸ்டர் வந்து பியூட்டிஃபுல்லாக கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது சித்தார்த் வந்து தலையில் வந்து அந்த கிரீடம் இருக்கு இல்லையா, அது 1.5 கிலோ வெயிட். 1.5 கிலோ வெயிட்டோட இந்த ட்ரெஸ் எல்லாமே ஒரு 4 கிலோ, மொத்தம் 5 கிலோ இருக்கும். இந்த 5 கிலோ வெயிட் ட்ரெஸ்ஸு கிரீடம் எல்லாத்தையும் வச்சுட்டு திங்குன்னு ஆடுறது இருக்குல்ல. டெய்லி 6 மணிக்கு தலை வலிக்குது போல முடியலன்னு போய் விழுவாப்புல. அதோட அந்த சாங்கை வந்து அவ்வளோ எமோஷ்னலாக அது கொண்டு வந்தது சித்தார்த்துக்கு வந்து. எத்தனை நாள் ஆச்சு சார் இது? 4 நாள் 4 days. ஒரு சின்ன பிரேக் அப்புறமா தொடர்ந்து பேசலாம்.